அனைவருக்கும் வணக்கம். அந்த நாளுக்கான வாழ்த்துக்கள். நாங்கள் டெக்னிக்கல் பில்டிங் அனலைசரைச் சேர்ந்தவர்கள். எந்த பாதிப்பும் இல்லாமல் சீராக இயங்கும் தொழில்நுட்ப கட்டிட பராமரிப்பு பணிகளை மேம்படுத்த உங்களுக்கு உதவ நாங்கள் இங்கே இருக்கிறோம். கட்டிட பராமரிப்பு சேவைகளின் அடிப்படைகள் என்ற தலைப்பை இன்று நாம் பார்க்கப் போகிறோம். தலைப்புகள் என்ன? அவற்றின் நோக்கம் என்ன? ஒரு கட்டிடத்திற்கு எலக்ட்ரிக்கல் சப்ளை என்பது வெளிப்புற டிரான்ஸ்ஃபார்மரிலிருந்து கட்டிடத்தின் உட்புற எல்வி ரூம்க்கு மின்சாரத்தை வழங்குவதை உள்ளடக்குகிறது. சம்பந்தப்பட்ட கூறுகள் மற்றும் செயல்முறையின் கண்ணோட்டம் இங்கே. பிரதான மின் பேனல் எம்டிபி போன்ற கூறுகள். இது சர்க்யூட் பிரேக்கர்ஸ் ஏசிபி-ஐ கொண்டுள்ளது மற்றும் கட்டிடத்திற்குள் மின்சாரத்திற்கான நுழைவு புள்ளியாகும். இது முழு கட்டிட மின்சாரத்தையும் நிறுத்த அனுமதிக்கும் பவர் ஆஃப் சுவிட்சையும் கொண்டுள்ளது. கட்டிடம் பயன்படுத்தும் மின்சாரத்தின் அளவை அளவிட பயன்பாட்டு நிறுவனத்தால் எலக்ட்ரிக் மீட்டர் நிறுவப்படுகிறது. இந்த மீட்டர் பில்லிங் நோக்கங்களுக்காக பயன்பாட்டை கண்காணிக்கிறது. கட்டிடத்தின் உள்ளே எம்டிபி எலக்ட்ரிக் பேனல் பல்வேறு எஸ்எம்டிபியுடன் இணைக்கப்பட்டுள்ளது. அவை வெவ்வேறு பகுதிகள், அறைகள் மற்றும் மின் சாதனங்களுக்கு மின்சாரத்தை அனுப்புகின்றன. எலக்ட்ரிக் ஷாக்ஸ், ஷார்ட் சர்க்யூட்கள் அல்லது ஓவர்லோட் போன்ற மின் ஆபத்துகளை தடுக்க கிரவுண்ட் ஃபால்ட் சர்க்யூட் இன்டர்ஃபெக்டர், ஐஆர்எஸ், ஜிஎஃப்சிஐ, தேடல் பாதுகாவலர்கள் மற்றும் தற்போதைய பாதுகாப்பு சாதனங்கள் போன்ற பாதுகாப்பு நடவடிக்கைகள் நிறுவப்பட்டுள்ளன. ஒரு கட்டிடத்திற்கான நீர் வழங்கல் அமைப்பு என்பது கட்டிடத்தின் பல்வேறு பயன்பாட்டு புள்ளிகளுக்கு வெளிப்புறலிருந்து சுத்தமான தண்ணீரை வழங்குவதை உள்ளடக்குகிறது. கட்டிடங்கள் பொதுவாக நகராட்சி நீர் வழங்கல் அமைப்புடன் இணைக்கப்படுகின்றன. கட்டிடம் பயன்படுத்தும் நீரின் அளவை அளவிட நீர் பயன்பாட்டு நிறுவனத்தால் வாட்டர் மீட்டர் பொருத்தப்படுகிறது. இந்த மீட்டர் பில்லிங் நோக்கங்களுக்கான பயன்பாட்டை பதிவு செய்கிறது. நகராட்சி சப்ளையில் இருந்து கட்டடத்திற்கு தண்ணீர் கொண்டு செல்லும் முதன்மை குழாய் குடிநீர் மெயின் ஆகும். குறிப்பாக பெரிய கட்டிடங்கள் அல்லது ஏற்ற இறக்கமான நீர் வழங்கல் உள்ள பகுதிகளில் நிலையான நீர் விநியோகத்தை உறுதி செய்வதற்காக சேமிப்பு தொட்டிகள் அல்லது நீர்த்தேக்கங்கள் நிறுவப்படுகின்றன. கட்டிடங்கள் பெரும்பாலும் சூடான நீரை வழங்குவதற்கு ஒரு தனி அமைப்பைக் கொண்டுள்ளன. இதில் குழாய்கள் மற்றும் உபகரணங்களுக்கு விநியோகிப்பதற்கு முன்பு தண்ணீரை சூடாக்கும் வாட்டர் ஹீட்டர்கள் அல்லது கொதிகலன்கள் அடங்கும். ஒரு கட்டிடத்தில் உள்ள காற்றின் தர அமைப்பு என்பது உட்புற காற்றின் தரத்தை பராமரிக்கவும் மேம்படுத்தவும் வடிவமைக்கப்பட்ட பல்வேறு வழிமுறைகள் மற்றும் கூறுகளை குறிக்கிறது. குடியிருப்பாளர்களுக்கு ஆரோக்கியமான மற்றும் வசதியான சூழலை உறுதிப்படுத்த இது முக்கியமானது. காற்றோட்டம் என்பது காற்றின் தரத்தை பராமரிக்கவும் மாசுபடுத்திகளை அகற்றவும் உட்புற மற்றும் வெளிப்புற காற்றின் பரிமாற்றத்தை உள்ளடக்கியது. இது கட்டிடங்களின் உட்புற காலநிலையை கட்டுப்படுத்துவதற்கும் வசதி, காற்றின் தரம் மற்றும் வெப்பநிலை ஒழுங்குமுறையை உறுதி செய்வதற்கும் பொறுப்பான அமைப்பை குறிக்கிறது. வெப்பநிலை மற்றும் ஈரப்பத அளவை ஏர் கண்டிஷனிங் அமைப்புகள் கட்டுப்படுத்துகின்றன. கம்ப்ரெசர். இது குளிர்பதன பெட்டியை சுழற்றுகிறது மற்றும் சுருக்குகிறது. இது குறைந்த அழுத்த வாயுவிலிருந்து உயர் அழுத்த திரவமாக மாறுகிறது, செயல்பாட்டில் வெப்பத்தை வெளியிடுகிறது. அவுட்டோர் யூனிட் அமைந்துள்ள கண்டென்சர் அழைப்பு. இது குளிர்பதன பெட்டியில் இருந்து வெப்பத்தை வெளியேற்றுகிறது. ஒவ்வொன்றும் வெப்பம், காற்றோட்டம் மற்றும் குளிர்சாதனத்தை குறிக்கிறது. இன்டோர் யூனிட் அமைந்துள்ள எவாப்பரேட்டர் அழைப்பு. இது உட்புற காற்றில் இருந்து வெப்பத்தை உறிஞ்சி குளிர்விக்கிறது. உட்புற மற்றும் அவுட்டோர் யூனிட் இடையில் அதன் சுழற்சிகளை குளிரூட்டி திரவ மற்றும் வாயு நிலைகளுக்கு இடையில் மாறும்போது வெப்பத்தை உறிஞ்சி வெளியிடுகிறது. எக்ஸ்பான்ஷன் வால்வ் அமைப்பின் உயர் அழுத்தம் மற்றும் குறைந்த அழுத்த பக்கங்களுக்கு இடையில் குளிர்பதனத்தின் ஓட்டத்தை ஒழுங்குபடுத்துகிறது. பிஎம்எஸ் என்பது கட்டிட மேலாண்மை அமைப்பை குறிக்கிறது. இது கட்டிட ஆட்டோமேஷன் சிஸ்டம் பஸ் அல்லது கட்டிட கண்ட்ரோல் அமைப்பு பிசிஎஸ் என்றும் அழைக்கப்படுகிறது. இது ஒரு மையப்படுத்தப்பட்ட கட்டுப்பாட்டு அமைப்பாகும். இது வசதிக்குள் திறமையான செயல்பாடு, வசதி, பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக பல்வேறு கட்டிட சேவைகள் மற்றும் அமைப்புகளை கண்காணித்து நிர்வகிக்கிறது. பிஎம்எஸ் ஒரு கட்டிடத்தின் பல்வேறு கூறுகள் மற்றும் துணை அமைப்புகளை ஒரு ஒருங்கிணைந்த தளத்தில் ஒருங்கிணைக்கிறது. இது பல்வேறு செயல்பாடுகளின் மையப்படுத்தப்பட்ட கட்டுப்பாடு,
கண்காணிப்பு மற்றும் ஆட்டோமேஷன் ஆகியவற்றை அனுமதிக்கிறது. தீ விபத்து ஏற்பட்டால் ஒரு கட்டிடம் அல்லது கட்டமைப்பிற்குள் உள்ளவர்களைக் கண்டறிந்து எச்சரிக்க தீயணைப்பு அலாரம் அமைப்புகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த அமைப்புகள் பல்வேறு கூறுகளைக் கொண்டுள்ளன. அவை தீ, புகை அல்லது வெப்பம் இருப்பதைக் கண்டறிய ஒன்றிணைந்து செயல்படுகின்றன. பின்னர் அவசரகால பதிலளிப்பவர்களை வெளியேற்றவும் எச்சரிக்கவும் குடியிருப்பாளர்களுக்கு அறிவிக்கின்றன. அவர் கூறுகளில் பின்வருவன அடங்கும். ஸ்மோக் டிடெக்டர்கள். இந்த சாதனங்கள் காற்றில் உள்ள புகை துகள்களைக் கண்டறிந்து தூண்டுதல் மற்றும் எச்சரிக்கை செய்யப்பட்ட புகை உள்ளது. ஹீட் டிடெக்டர்கள் வெப்பநிலையில் விரைவான மாற்றங்களை அனுப்புகின்றன, எச்சரிக்கை சென்றதை சமிக்ஞை செய்கின்றன, வெப்பநிலை ஒரு குறிப்பிட்ட வரம்பை அடைகிறது. கணினியின் மையமான ஃபயர் அலாரம் கண்ட்ரோல் பேனல் டிடெக்டர்களிடமிருந்து சமிக்ஞைகளைப் பெறுகிறது மற்றும் அலாரங்கள் அல்லது அறிவிப்புகளைத் தொடங்குகிறது. அறிவிப்பு உபகரணங்கள். இதில் சைரன்கள், கொம்புகள், ஸ்ட்ரோப் விளக்குகள் அல்லது குரல் வெளியேற்ற அமைப்புகள் ஆகியவை அடங்கும். அவை தீ கண்டறியப்பட்டால் குடியிருப்பாளர்களை எச்சரிக்கின்றன. மேனுவல் எழுப்பு நிலையங்கள். சுவர் பொருத்தப்பட்ட சாதனங்கள் அவசர காலங்களில் தீ அலாரத்தை கைமுறையாக செயல்படுத்த தனிநபர்களை அனுமதிக்கின்றன. தீயை அணைக்க அல்லது அணைக்கவும், அவை பரவுவதைத் தடுக்கவும் தீயணைப்பு அமைப்புகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. வெவ்வேறு சூழல்களில் தீயை கட்டுப்படுத்த அல்லது அணைப்பதை நோக்கமாகக் கொண்ட பல்வேறு கருவிகள், உபகரணங்கள் மற்றும் அமைப்புகள் அவற்றில் அடங்கும். பொதுவான தீயணைப்பு அமைப்புகள் பின்வருமாறு. தீயணைப்பான்கள். தண்ணீர், நுரை, உலர்ந்த இரசாயன தூள் அல்லது Q2 போன்ற தீயணைக்கும் காரணிகளைக் கொண்ட சிறிய சாதனங்கள் சிறிய தீயை அணைக்க பயன்படுத்தப்படுகின்றன. தெளிப்பான் அமைப்புகள். வெப்பம் தூண்டும்போது நீர் அல்லது பிற அணைக்கும் முகவர்களை வெளியிடும் தானியங்கி தீ தடுப்பு அமைப்புகள். அவை பொதுவாக கூரைகளில் நிறுவப்பட்டு அதிக வெப்பநிலையால் செயல்படுத்தப்படுகின்றன. தீயணைப்பு ஹைட்ரண்ட்கள். தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்க தண்ணீரைப் பெற பயன்படுத்தக்கூடிய நீர் விநியோகத்துடன் இணைக்கப்பட்ட நிலையான நீர் விற்பனை நிலையங்கள். தீ தடுப்பு அமைப்புகள். வாயு அடிப்படையிலான ஒடுக்கும் அமைப்புகள் அல்லது வடிவ அடிப்படையிலான அமைப்புகள் போன்ற இந்த அமைப்புகள் தண்ணீரை பயன்படுத்தாமல் மூடப்பட்ட பகுதிகள் அல்லது உணர்திறன் வாய்ந்த சூழல்களில் தீயை அடக்குகின்றன. கட்டிடங்களில் தீத்தடுப்பு குழாய் சக்கரங்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இந்த சக்கரங்கள் தீயை அணைக்கும் முயற்சிகளுக்கு கட்டுப்படுத்தப்பட்ட நீர் விநியோகத்தை வழங்குகின்றன. சிறிய தீயை அணைக்க அல்லது வெளியேற்றும் போது ஒரு நபரை பாதுகாக்க தீ போர்வைகள் பயன்படுத்தப்படுகின்றன. அவசரகால மற்றும் வெளியேறும் விளக்குகள் கட்டிட பாதுகாப்பு அமைப்புகளின் முக்கிய கூறுகளாகும். தீ விபத்து அல்லது மின் தடை போன்ற அவசரகால சூழ்நிலைகளின் போது குடியிருப்பாளர்கள் பாதுகாப்பாக வெளியேற உதவ வெளிச்சம் மற்றும் வழிகாட்டலை வழங்குகின்றன. அவசரகால வெளியேறும் இடங்கள் மற்றும் தப்பிக்கும் சுற்றுகளின் இருப்பிடத்தை தெளிவாக குறிக்க வெளியேறும் குறியீடுகள் நிறுவப்பட்டுள்ளன. ஜெனரேட்டர் என்பது இயந்திர ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றும் ஒரு சாதனமாகும். இது மின்காந்த தூண்டலின் கொள்கைகளை பயன்படுத்தி மின்னோட்டத்தை உருவாக்குவதன் மூலம் செயல்படுகிறது. ஜெனரேட்டர்கள் பொதுவாக பல்வேறு அமைப்புகளில் காப்பு சக்தி ஆதாரங்களாக பயன்படுத்தப்படுகின்றன. கட்டத்திலிருந்து முதன்மை மின் விநியோகம் தோல்வியடையும் போது அல்லது மின்சாரம் சுயாதீனமாக உற்பத்தி செய்யப்பட வேண்டிய சூழ்நிலைகளில் மின்சாரத்தை வழங்குகின்றன.